ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம். அப்படி போடாமல் இந்த பேங்கிள்ஸை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோம். நான் டோட்டலாக ஒரு 9 பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெட்டல் பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆர்கனைசர். என்கிட்ட மெட்டல் பேங்கிள்ஸ் இல்லாததால் நான் கண்ணாடி பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேங்கிள்ஸை நான் கட்டுற மாதிரி ஸ்ட்ராங்கான கயிறை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி நாட் போடுறனோ அதே மாதிரி நீங்களும் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கயிறு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 4 சைட்லேயும் பேங்கிள்ஸை கயிறை யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கிறேன். பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள்ஸை கட்டி எடுத்துக்கிறேன். டாப்பில் மட்டும் நான் ஓப்பனாக இருக்க மாதிரி வச்சுக்கிறேங்க. இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க அந்த 9 பேங்கிள்ஸையும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறனோ அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கயிறை யூஸ் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ஹரி, கனகவல்லி, நிக்கி, பொன்மொழி, அருண், ஸ்ரீ, மோகன், பிரியா கணேசன், ஜெய், சுச்சி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு ஒரு செட் கட்டி முடிச்சுட்டேன். இன்னொரு செட் பார்த்திங்கன்னா அதை ஜாயின் பண்ணியே இருக்கக்கூடிய பேங்கிள்ஸை நான் அழகாக நாட் போட்டு அழகாக கட்டி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் நம்மளுக்கு கிடச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஓல்டு பேங்கிள்ஸை யூஸ் பண்ணி 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே எந்த இடத்துலையும் அந்த பேங்கிள்ஸ் கழண்டு வராத அளவுக்கு எல்லா கார்னர்லேயும் நான் ஜாயின் பண்ணி டைட்டாக பார்த்திங்கன்னா நாட் போட்டு எடுத்துக்கிறேன். நாட் போடும்போது நல்லா டைட்டாக போட்டு எடுங்க, லூஸ் விட்டு போட்டு எடுக்காதீங்க. ஸோ டைட்டாக போட்டால் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். லாஸ்ட்டாக சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பேங்கிள்ஸை ஃபுல்லாக ரெண்டுமே ஜாயின் பண்ணி நாட் போட்டு விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் மூடியும் அது கூடவே ஒரு ஓல்டு இன்விடேஷனும் எடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓல்டு இன்விடேஷனை அந்த பிளாஸ்டிக் மூடியோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த மூடிக்கு மேலே அழகாக அந்த இன்விடேஷன் பேப்பரை ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிளாஸ் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மெட்டல் பேங்கிள்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப நாளைக்கும் பேங்கிள்ஸ் உடையாமல் இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கப்பெல்லாம் கூட இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஆர்கனைசரை நீங்கள் கிச்சனில் மட்டும் இல்லைங்க, உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸுக்கு பதிலாக உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ், அப்படி இல்லைனா ஏர் பேண்ட்ஸு, அதுவும் இல்லைனா இந்த மாதிரி பவுடர் டப்பா, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சூப் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சூப்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸ் தான் இது. ஸோ இதை நம்ம சூப் குடிச்சிட்டு தூக்கி குப்பையில் தான் போட்டுருவோம். அப்படி குப்பையில் போடாமல் இதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஒரு ராடை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. 2 ஹோல்ஸ் தான் போடணுன்றது கிடையாது, நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஹோல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 2 தான் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் குக்கர் விசில்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்கள்கிட்ட விசில்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை ஹோல்ஸ் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இந்த மூடியில் ஒரு 5 ஹோல்ஸ் வரலும் போடலாம். தாராளமாக போட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 5 விசில்ஸுமே நம்ம இதில் அழகாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். விசில்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாஷ் பண்ணி முடித்த பிறகு இதில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்பட ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி காட்டன் ரோல் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை சூப்பராக ஒரு ஆர்கனைசராக நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த காட்டன் ரோலுக்கு மேலே அழகாக நான் ஆயில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணி அழகாக நான் கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துருக்கேன்.
பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு ரெயின்போ கலர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணி அழகாக நான் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு ரப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெயின்போ கலர்ஸ் மாதிரி கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சூப் பாக்ஸுடைய உள் பக்கத்தில் இந்த காட்டன் ரோலை வச்சு விட்டுருங்க. நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இதை நம்ம ஒரு சூப்பரான ஆயில் பாட்டில்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆயில் பாட்டில் இல்லை அப்படின்றதால நான் ஃப்ளாஸ்க் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் க்ளூ கன்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கு கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொபைல்ஸை நார்மலாக நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து சமைச்சிக்கிட்டே மொபைல் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மொபைல் ஸ்டாண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்டை நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான ஒரு பிளாஸ்டிக் கப்போ இல்லை பேப்பர் கப்போ யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பேப்பர் கப் கூட சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் கப்பை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு கட் வந்து 2 சைடுமே போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மொபைல் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக வந்து 2 சைடுமே கட் பண்ணி சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாக. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் வந்து 0 காஸ்ட்டில் கிடச்சிருங்க. நம்ம எதுவுமே இதுக்காக வந்து தனியாக கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கப்போ இல்லை பேப்பர் கப்பையோ யூஸ் பண்ணி சூப்பராக நம்ம வீட்லேயே 0 காஸ்ட்டில் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம், கீழே விழவே விழாது மொபைல். அதே மாதிரி இந்த மாதிரி வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நம்ம வச்சு மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைடில் வச்சு யூஸ் பண்ணாலுமே இந்த ஆர்கனைசர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. பிக்சரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறையாமல் கிளியராக தெரியும் வீடியோஸ். ஸோ தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் கிச்சனில் நம்மளுக்கு ரொம்பவே தலைவலியாக இருக்கிறது இந்த குக்கர் ப்ராப்ளம் தாங்க. குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருள் நம்ம வேக வச்சாலுமே மேலே வந்து பொங்கி பொங்கி வந்து விசில் வரும்பொழுது அடுப்பு ஃபுல்லாகவே தண்ணியை வந்து அடித்து விட்டுருங்க. ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பொருள் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ஆயில் வந்து அந்த மூடியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா படுற மாதிரி அந்த ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடும்பொழுது எப்போல்லாம் விசில் வருதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் மூடியில் மட்டும் இல்லை, குக்கர்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறோமோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது தண்ணி வந்து வெளியே வராமல் இருக்கும் விசில் வரும்பொழுது. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ்
ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நம்மளுடைய வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்க போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.